திரைக்கதை மன்னன் என்ற எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுபவர். அதை தாண்டி பன்முக திறமை கொண்டவர் பாக்யராஜ் அவர்கள். திரைக்கதை மட்டும் கிடையாது, அந்த மூலக்கதையாக இருக்கட்டும், இல்லை இயக்கமாக இருக்கட்டும், ஏன் ஒரு கட்டத்தில் இசையமைப்பு உள்ளிட்ட எல்லா பணிகளிலையுமே தன்னுடைய தடத்தை பதித்த பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு தமிழ் சமூகம் இன்னும் சில ஆண்டுகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மாபெரும் இழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் பலரும், திரைத்துறை ஊழியர்கள் பலரும் பாக்யராஜ் அவர்களுக்கு தங்களோட இறுதி மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் திரையில் பார்த்துட்ருக்கோம். சற்று நேரத்திற்கு முன்னர் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்திட்டு சாந்தனு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த காட்சிகளை கூட பார்த்தோம். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய இறுதி ஊர்வலமானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பிரத்யேக வாகனமும் ஒருபுறம் தயாராகி கொண்டிருக்கிறது. இப்போ நாம் திரையில் பார்க்கக்கூடியது நடிகை ராதிகா அவர்களும் நடிகர் சரத்குமார் அவர்களும் வள்ளுவர் கோட்டம் அருகே இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்களுடைய இல்லத்துக்கு வருகை தந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். பாக்யராஜ் அவர்கள் ராதிகா அவர்களுடைய நட்பு பற்றி நிறைய நாம் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சில திரைப்படங்கள் மூலமாகவும் பார்த்துருக்கோம். தாவணி கனவுகள் மாதிரியான ஒரு திரைப்படம் 80களில் வணிக ரீதியாக எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை குவிச்சதுன்றது அன்றைய கால ஊடகங்கள் பிரமிச்சு பேசின ஒன்று. ஸோ ராதிகா அவர்களுடைய முதல் திரைப்படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பாக்யராஜ் அவர்கள் இருந்தார். பின்னால் அதே ராதிகாவை ஹீரோயினாக வச்ச ஒரு படமும் எடுத்தார். 80களிலிருந்தே தொடரக்கூடிய இந்த நட்பு காலம் போக போக இன்னும் எவ்வளோ ஒரு ஆழமான நட்பாக மாறுச்சு அப்படின்றது அவங்க இரண்டு பேருக்கும் இடையேயான உரையாடல்களுமே நம்மால் பார்க்க முடிஞ்சது. நேற்று பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தி வந்ததுமே அவரை மருத்துவமனையிலிருந்து அவருடைய உடலானது கொண்டு வரப்பட்ட போதே ராதிகா அவர்கள் கண்ணீர் தோய்ந்த முகத்தோடு அங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தினரிடம் பேசிய காட்சிகளுமே கூட நாம் பார்த்துருப்போம். ஒரு ஆற்றலாக ஒரு துயரத்தில் அவங்க இருக்காங்க, தன்னுடைய நட்பை இழந்திருக்கோம் அப்படின்ற ஒரு துயரத்தில் ராதிகா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தருணத்தை நம்மால் புரிஞ்சிக்க முடியாது. அதே நேரத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய குடும்பத்தினரும் தங்களுடைய குடும்பத்தின் ஆணிவேராக இத்தனை நாள் இருந்த அந்த நபர் தற்பொழுது தன்னுடைய இறுதி மூச்சை நிறுத்திய நிலையில் அவரை வழி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் இன்னொரு புறம் மும்முரமாக போய்கிட்டு தான் இருக்குது. தங்களுடைய தந்தைக்கு, தன்னுடைய அன்பு கணவருக்கு பிரியாவிடை கொடுக்க குடும்பத்தினரும் ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்காங்க. தங்களுடைய நட்புக்கு, தங்களுடைய நண்பருக்கு, தங்களுடைய தொழில் ரீதியாக தங்களுடைய குருவுக்குன்னு சொல்லிட்டு அவருடைய சீடர்களும் அவர்கிட்ட இணை இயக்குநர்களாக பணியாற்றியவங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் திரண்டு வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் நாம் நேற்றிலிருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். தற்போது சரியாக ஒரு 9 மணிக்கு இறுதி ஊர்வலமானது தொடங்க இருக்குன்ற நிலையில் அவருடைய சுற்றத்தார், நெருங்கிய நட்பு வட்டாரம் எல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் பார்க்குறோம். அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்னர் நடிகை ராதிகா அவர்களும் சரத்குமார் அவர்களும் கூட வந்திருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சிக்க முடியுது. தொடர்ந்து பல்வேறு திரைத்துறை ஊழியர்கள், பொதுமக்கள், திரை பிரபலங்கள்னு பாக்யராஜ் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ள அஞ்சலி வெளியில வாங்க, அட்டப்படி
பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துக்கான ஏற்பாடுகள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நடிகர் சரத்குமார் அவர்களும் நடிகர் பார்த்திபன் அவர்களும் அங்கே முன்னாடி நின்று அந்த பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்குறோம். அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கான வாகனமும் தயாராகி அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.